இங்க ஸ்ருதி ஏற்கனவே கோவத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா, இங்க வந்துட்டு அம்மா வந்துட்டு தனக்கு குடுத்த செக் வந்துட்டு இங்க அதாவது ரொம்ப கோவமா ரவி கொண்டு வந்து தூக்கி எறிஞ்சுட்டு போனதுனால, அது தன்னுடைய பேக்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்த வீட்ல வந்து சொல்லிடுறாங்க. ஆனா, அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, "அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. இங்க ரவி தனியா ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னா, அது அவனோட தனிப்பட்ட செலவுல இருக்கணுமே. இப்படின்னு மாமனார் வீட்ல வாங்கிட்டு வந்து செலவு பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அது அவனுக்கே தெரியும். அவன் தெரிஞ்சு சரியா தான் பண்ணியிருக்கான். இந்த விஷயத்த பத்தி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம். முதல்ல உங்க அம்மா குடுத்த செக்க வீட்ல கொண்டே குடுக்குறதுக்கான வழிய பாரும்மா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால எங்க ஸ்ருதி அந்த யோசனையில இருந்துகிட்டு இருக்க நேரத்துல தான் இங்க வந்து முத்து, மீனா 2 பேருமே அங்க அதாவது ஃபங்ஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது எப்படி பெத்த பையன போய் அத்தன்னு சொல்லி கூப்பிட வச்சிருக்க அந்த பொண்ணு. அப்போ அது எவ்வளவு கேவலமான பொண்ணா இருக்கும். தன்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்கணுங்கிறதுக்காக பெத்த அம்மான்ற ஒரு உறவையே தூக்கி போட்டுட்டு அத்தனை கூப்பிட சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைச்சு இங்க மனோஜும் சரி, விஜயாவும் சரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அது கடைசியில ரோஹிணி தான்ற விஷயமே உங்களுக்கு தெரியல. ரோஹிணியும் வாசல்ல வந்தவங்க அதை கேட்டுட்டு நிக்கிற நேரத்துல எங்க மீனா சொல்றாங்க, "நாங்க கிருஷி தத்து எடுத்துக்கலான்னு இருக்கோம். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மாமான்னு?" டக்குன்னு கேட்டுறாங்க. இதனால எங்க அண்ணாமலை ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. "ஆமாப்பா, நானாவது அம்மா பாசம் இல்லாம தனியா வளர்ந்தேன். அதோட அருமை என்னன்னு எனக்கு தெரியக்கூட இல்லை. ஆனா அவனுக்கு அம்மா இருந்தும் இல்லை, அப்பா உயிரோடவே இல்லை. இப்போ 2 பேர் பாசமும் கிடைக்காம தனியா தவிச்சிட்டு இருக்கான். அவனை பார்க்கும்போது என்னைய நான் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குப்பா. பேசாம நாங்க அவனை தத்தெடுத்து வளர்த்துக்கிறோமே" அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட அண்ணாமலை வந்துட்டு, "இதுல நீங்க உங்களுடைய விருப்பத்தை சொல்லிடுவீங்க. ஆனா அந்த குழந்தையை தத்தெடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு அந்த பாட்டி அதாவது அந்த குழந்தையோட பாட்டி தனியா தானே இருக்கணும். அதே நேரம் அவங்க பொண்ணு கேள்வி கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் யோசிக்க வேணாமா முத்து?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்நேரம் உள்ள வர ரோகிணியை பார்த்துட்டு, "வாமா ரோகிணின்னு" எங்க விஜயா கூப்பிட, "என்ன விஷயம்? என்ன ரொம்ப சின்சியரா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. "இல்ல ரோகிணி, நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணன் ஒரு பையன் வந்தால, அவனை நாங்க தத்து எடுத்துக்கலான்னு இருக்கோம்னு" எங்க மீனா சொல்ல, "யாரு கேட்டு தத்து எடுப்பீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இப்போ நீங்க எதுக்கு கோவப்படுறீங்கன்னு" மீனா கேட்க, "இல்ல, அந்த குழந்தைக்கு அம்மா அதான் அந்த பாட்டி இருக்காங்கல்ல" அப்படின்ற மாதிரி சொல்ல, "பாட்டி மட்டும்தானே இருக்காங்க, அம்மாவோ அப்பாவோ இல்லைல்ல. ஆனால் அவனுக்கு நாங்கள் ஒரு அம்மாவோ அப்பாவோ இருந்து பார்த்துப்போமே" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க, "அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அவங்களுக்கு அம்மா இருக்குன்ற போது அவங்களுடைய அம்மாவோட உரிமை இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்க முடியும்? அப்படியே ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறேன்னா அது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை மீனா, அது பெரிய ப்ராசஸ்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, "அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் வேணாலும் இருந்துட்டு போகட்டும். எங்கள் முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிடிச்சிருந்தா விருப்பப்பட்டா அதை அவங்க செஞ்சுட்டு போகட்டுமே. இது அவங்களோட லைஃப், முடிவெடுக்க வேண்டியது அவங்க. இதில் நம்ம முடிவு சொல்கிறதுலையோ கருத்து சொல்கிறதுலையோ எதுவுமே இல்லைன்னு" சொல்ல, இங்கே உடனே விஜயா சொல்கிறாங்க, "யார் பெத்த குழந்தைக்கோ இந்த வீட்டில் இடம் கொடுக்கறதுக்கு என்னால் முடியாது. இது எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த வீடுன்னு சொல்கிறாங்க. அதுலேயே எங்களுக்கே இடம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால தானே மாடியில் ரூம் கட்டலான்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். அப்படி நாங்கள் கிருஷி தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நாங்கள் மாடியிலே இருக்க வச்சு பார்த்துப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயாவுக்கு இதில் துளி கூட சம்மந்தம் இல்லை. யாரோ பெத்த குழந்தைக்கு நாங்கள் 2 பேரும் தாத்தா பாட்டியாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, "நீங்கள் எனக்கு அம்மாவாகவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கப்போ கிருஷிக்கு பாட்டியாக நீங்கள் எப்படி இருக்க முடியும்?" அப்படின்ற மாதிரி எங்கள் முத்து கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பதிலே சொல்ல முடியலை. அப்படி அமைதியாக நின்றுகிட்டு இருக்க இங்கே வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, "எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்க வேண்டியது கிருஷோட பாட்டியும் அவங்க அம்மாவும் தான். அவனுக்கு பெத்த அம்மானு ஒருத்தவங்க இருக்கும் பொழுது அதை மீறி நம்ம அந்த குழந்தையை தத்தெடுத்துட்டு வர்றது ரொம்ப பெரிய தப்புன்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம்னு நீங்கள் சொல்லும் பொழுது இதை பற்றி நீங்கள் கிருஷோட பாட்டிக்கிட்ட நேரடியாக பேசுகிறதா நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ரோஹிணிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ரொம்ப டென்ஷனோட இருந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ருதி, "என்ன ரோஹிணி, நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, இல்லை இல்லை நான் எதுவும் நினைக்கல. ஆனால் அந்த குழந்தைக்கு அம்மா இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி அம்மா இருக்கும்பொழுது அந்த குழந்தைய எப்படி அவங்க விட்டு கொடுப்பாங்க? கண்டிப்பாக எந்த அம்மாவும் தன்னுடைய குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ரோஹிணியும். இதை கேட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, "அப்படிப்பட்ட பாச உடையவங்களா இருந்திருந்தா எதுக்குங்க அத்தனை சொல்லி கூப்பிட சொல்லியிருக்கணும்? அதுவும் இத்தனை வருஷமாக குழந்தைய விட்டுட்டு அவங்க போய் ஃபாரினில் செட்டில் ஆகிறதுக்கு என்னங்க ரீசன் இருக்குது? அவங்க தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் இனிமே இந்த குழந்தை தனியாக வளரக்கூடாதுன்னு முத்தமேனா நினைக்கிறாங்க. அதனால அவங்க எப்படியும் இருந்துட்டு போகட்டுமே, விடுங்க நீங்கள்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ரொம்ப டென்ஷனோட உள்ளே போகிறாங்க. அப்போ மனோஜ் கேட்குறாங்க ரோஹிணி கிட்ட, "என்ன ரோஹிணி, உன் ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனியே, போயிட்டு வந்துட்டியா? முடிஞ்சிச்சா நல்லபடியான்னு?" சொல்ல, "இப்போ எதுக்கு அதை பற்றி கேட்குறேன்னு" ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. "என்ன நீ வந்ததுலேருந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்க" அப்படின்ற மாதிரி சொல்ல, "இல்லை, இந்த முத்து மீனா இந்த வீட்டில் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க." ஆனால் அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, "முத்துவையும் மீனாவையும் கூட ஒரு வகையில் லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா இருந்தும் தன்னை ஒரு அத்தைன்னு சொல்லி கூப்பிட வச்சிருக்கு பாரு, அந்த
பொண்ணை தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு மனோஜ் இப்படி பேசுகிற, அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ அதனால கூட அவங்க அப்படி நடந்திருக்கலாம்லன்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு அம்மான்ற போது அந்த குழந்தை அம்மானு கூப்பிடணும்னு ஆசைப்படும். அதே போல் ஒரு பெத்த அம்மாவுக்கும் அதே ஆசை தானே இருக்கும். ஆனால் அப்படி எந்த ஆசையும் இல்லாமல் அதை தூக்கி போட்டுட்டு எப்படி அத்தைன்னு சொல்கிறதுக்கு மனசு வந்தது, எனக்கு அதுதான் இன்ன வரைக்கும் புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு மனோஜோ. இதை கேட்டு ரோஹிணி திரு திருன்னு முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் விடு, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல வர, அதை கேட்டுக்க இங்கே ரோஹிணி வந்து தயாராகவே இல்லை. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, எனக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, பேசாமல் கிளம்பி போயிடு மனோஜ் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு பிறகு ரோஹிணி உள்ளே இருந்துக்கிட்டு ரொம்பவே யோசனையிலே இருந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில் போகிற மனோஜ் எங்கப்பா ரோஹிணி அப்படின்ற மாதிரி விஜயா கேட்குறாங்க. அவளுக்கு தலையை வலிக்கு தான் அதான் ரெஸ்ட் எடுக்கிறாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, எங்கடா இந்நேரம் எங்கடா கிளம்பிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா சின்ன கஸ்டமர் தான், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் கிளம்பி போகிறாங்க. இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் வேற வேலையே இல்லை. இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுட்டே இருக்கணும், அதுதான் இவங்களுக்கு தேவையே. இப்போ இந்த கிறிஷை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சுட்டாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, கண்டிப்பாக அப்படி ஒன்று நடக்கவே விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இங்கே வந்து விஜயா அந்த கோபத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே போல் உள்ளே போகிற ஸ்ருதியும் ரவியும் சொல்லிக்கிறாங்க, பாத்தியில் உங்கள் அண்ணனும் அண்ணியுமே வேறொரு குழந்தையை தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம அப்படி கூட யோசிக்கலையே, அதை உனக்கு வாடகை தாய் மூலமாக ஒரு குழந்தைய பெற்றுக்கலான்னு தானே சொன்னேன். ஆனால் மாமாவை பார்த்தீங்களா, இப்போ அதுக்கு கூட எதுவுமே ரியாக்ஷன் சொல்லலாம், அது அவங்களோட விருப்பன்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. ஆனால் நீ தான் என்னமோ பயந்துகிட்டே இருக்க. ஆனால் எங்கள் முத்துவும் மீனாவும் தனக்கு என்ன பிடிக்குமோ என்ன செய்யணுமோ அதை நேரடியாக எங்கள் அங்கல்கிட்டையும் கேட்டுக்கிறாங்க. நீ எதுக்கு இப்படி பயப்படுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இன்னும் இந்த பிரச்சனைக்கு முழுசான விடையே கிடைக்கல, அதுக்குள்ளே நம்மளை பற்றின விஷயத்தை எங்கள் வீட்டில் சொல்கிறேன்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டுறாது, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரவியும். இதை கேட்ட இங்கே வந்துட்டு ஸ்ருதியும் சரின்ற மாதிரி அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே ரூமில் இருக்க ரோஹிணி ஒரே யோசனையிலே இருக்காங்க. என்ன ரோஹிணி என்ன யோசனையில் இருக்கன்னு இங்கே உள்ளே போகிற விஜயாவும் கேட்க, இல்லை ஆண்டி இங்கே முத்து மீனா சொன்னதை தான் நானும் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் உள்ள சீக்கிரத்தில் இந்த வீட்டுக்கு எந்த குழந்தையும் கொண்டு வந்துட விட மாட்டேன். அது மட்டுமா, இந்த வீட்டுக்கு குழந்தைன்னு ஒன்று முதல்ல வருதுன்னா அது உனக்கும் மனோஜுக்கும் பிறக்கிற ஒரு குழந்தையாக தான் இருக்கணும். அதை விட்டுட்டு யாரோ பெற்ற குழந்தைக்கு இந்த முத்து மீனா வேணா அப்பா அம்மா ஆகலாம் நினைக்கலாம், ஆனால் அந்த குழந்தைய நாங்கள் ஏற்றுக்கணும்ல. அப்படி ஒன்று இந்த வீட்டில் நடக்கவே நடக்காது ரோஹிணி, நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கிறிஷை பற்றி இவங்க ரொம்ப மட்டமாக பேசுகிறது எங்கள் ரோஹிணிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது, ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட வெளியில் வர விஜயா இங்கே வந்துட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க. அங்கே ரோஹிணி கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வெளியில் வராங்க. அப்போ தான் இங்கே உள்ளே இருக்கிற ஸ்ருதி ரொம்ப வேகமாக ஃபோன் பேசிட்டு வெளியில் வர, என்ன மம்மி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டி அப்படின்னு ஃபோன் பேசிட்டு, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன்னு உள்ளே போகிறாங்க. என்னாச்சு, என்ன இவ்வளோ பதட்டமாக ஃபோன் பேசிட்டு போகிறான், என்ன எதுன்னு தெரியலேன்னு விஜயா பதட்டத்தோடு பார்க்க, அப்போ போய் தன்னுடைய ஹேண்ட்பேக் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு அவங்க கொடுத்த அந்த செக் வந்துட்டு கிடையவே கிடையாது. அந்த செக்கே காணும், எங்கே ஏது என்ன ஏதுன்னு தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. ஆமாம் ரவி, எங்கள் அம்மா கொடுத்த செக்கை நீ என்கிட்ட தானே திருப்பி கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ரோஹிணி உங்ககிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அந்த செக் நம்மளை விட்டு போனது, நம்மக்கிட்டே இல்லை, ஆனால் அந்த செக்கு யாரும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரிய வந்திருக்கு. இப்போ தான் அப்பாவோட ஃபோனுக்கு மெசேஜும் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இதனால் ஃபோன் பண்ணி நம்ம தான் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி வேற கேட்டாங்க. நான் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வேற யார் அந்த பணத்தை எடுத்திருப்பா, அதுவும் 1 2 50 லட்ச ரூபாய் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் 1 2 50 லட்ச ரூபாய் ரவி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே ரவி சொல்கிறாங்க, ஹே அதை தான் அப்போவே கொண்டு போய் உங்கள் அப்பா கிட்ட கொடுக்க சொல்லிட்டேல, நீ எதுக்கு இன்னமும் வச்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. இல்லை எப்படியும் அது டேட் முடிஞ்சிருச்சுன்னா கிழிச்சு போட வேண்டியதானே, அதை வேற கொண்டு போய் கொடுக்கணுமான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே எப்படி அது என்னை விட்டு மிஸ் ஆனிச்சுன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரியான யோசனையிலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி எதுவுமே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் மனோஜ் வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் முத்து கேட்குறாங்க, எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. வேற எங்கே போவாங்க, கஸ்டமரை பார்த்துட்டு வரேன், எப்போதுமே எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமா அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க. அதுக்கு இங்கே வந்துட்டு முத்துவும், இந்த வீட்டில் இருக்க மிகப்பெரிய திருடனே இவன் தான், இவனை தவிர வேற யாரும் எந்த வகையிலையும் உன்னோட செக்கை வந்துட்டு எடுத்திருக்க முடியாது, கண்டிப்பாக எடுத்திருந்தா இவன் தான் எடுத்திருக்கணும், அப்படியே ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கணும், நீயே கேளு ஸ்ருதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே வந்துட்டு முத்துவும். உடனே பக்கத்தில் போகிற ஸ்ருதி கேட்குறாங்க, என்ன மனோஜ் நீங்கள் தான் என்னோட செக்கை எடுத்தீங்களா, அது இன்னும் டேட் முடியாமல் இருந்தது, நாளைக்கு தானே முடிஞ்சுது, நாளைக்கே நான் கிழிச்சு போட்டலான்னு இருந்தேன், இல்லை இப்போவே கிழிச்சு போட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதை கிழிச்சு போடாமல் வச்சுருந்தது தான் என்னோட தப்பு, இப்போ பாருங்க அதை யாரோ அதில் வந்து கை வச்சிருக்காங்கன்றது நல்லா தெரியுதுன்னு சொல்ல, அப்படியெல்லாம் யாரும் அதை அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்துட முடியாதுல்ல, அது உங்கள் பேரில் உங்களுக்காக எழுதுனது, நீங்கள் போனால் தானே அந்த பணத்தை எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியும், ஆனால் ட்ரை பண்ணியிருக்காங்க யாரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த செக் புக் வச்சு யாரோ இல்லீகலாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம், அதுக்காக இந்த வீட்டில் நான் தான் எடுப்பேன்றது மாதிரி என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க
அப்படின்னு சொல்ல, அப்போ அங்கே நிற்கிற ரோகிணி உடனே கேட்குறாங்க, என்ன ஸ்ருதி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் எல்லாரும் இங்கே இவரையே குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ஏங்க அவர் மேலே தப்பு இருக்கிறதுனால தானே அவர் மேலே சந்தேகப்பட தோணுது, தப்பு இல்லாமல் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ஸ்ருதியும். அதை கேட்ட ரோகிணி, ஒரு தடவை தப்பு பண்ணால் திருந்த மாட்டாங்களான்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை தப்பு பண்ணால் திருந்துவாங்க தான், இவர் எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் திருந்துற மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி எங்கள் ஸ்ருதியை சொல்கிறாங்க. ஸ்ருதிக்கும் ரோஹிணிக்கும் இடையில வாய்வார்த்தை அதிகமாக, இப்போ உனக்கு சந்தோஷமாடா, இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை ஏற்படுத்தி பிரித்து வைக்கணும் அதானே உன்னோட எண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, இந்த வீட்டில் நான் தான் தப்பு பண்ணவன், ஏன்னா தப்பு பண்ணவெல்லாம் விட்டுட்டு தப்பு பண்ணாத என்னையவே வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னு முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவே இவனவே இந்த இடத்துலயே நான் செக் பண்ணி பார்க்குறேன், அவன்கிட்ட இருக்கா இல்லைன்றது நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இங்கே மனோஜை பிடிச்சி வலுக்கட்டாயமாக அவனோட பேண்ட் பாக்கெட் அப்புறம் சட்டையில் இருக்க பாக்கெட்னு சொல்லி எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. அப்போ அதில் இருக்க அந்த பேப்பர் வெளியில் வருது, கீழே வந்து விழுது. இதை ஸ்ருதி எடுக்கிறாங்க, எடுத்து பார்க்குறாங்க. இதோ இந்த இருக்கே ரோகிணி, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறீங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, என்னோட ஹேண்ட்பேக்கில் இருந்த இந்த பேப்பர் எப்படி இவர்கிட்ட வந்தது, இவருடைய சட்டை பாக்கெட்டில் வர அளவுக்கு என்ன நடந்தது, இவர் தான் எடுத்திருக்காருன்றதை தெளிவாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ரோகிணி சொல்ல போறீங்க, இப்போதும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நின்று பேசிட்டு தான் இருக்க போறீங்களா, இவருடைய திருட்டு புத்தி என்னைக்குமே போக போறதில்ல அப்படின்னு சொல்லி இங்கே பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி. இதை பார்த்துட்டு இருந்த விஜயாவுக்கு ரொம்பவே தலைக்குனிவாயிருக்கு. என்னடா மனோஜ் இதெல்லாம், ஏற்கனவே உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் எதுக்குடா இப்படி திரும்ப திரும்ப இந்த வீட்டில் எல்லார்கிட்டையும் கை வச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எங்கள் விஜயா கேட்குறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, இவன் இப்போன்னு இல்லை எப்பொழுதுமே தெரிஞ்ச போகிறதுல ஒருத்தவங்க கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்குள்ளே அவனுக்கு மூக்கில் வேட்டடும், அந்த பணத்தை எடுக்கிற வரைக்கும் அவன் சும்மாவே இருக்க மாட்டான். அதான் இப்போயும் அந்த வேலையை பார்த்துருக்கான், எப்படியாவது இது பணமாக இல்லாமல் இருந்தது அதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதான்னு இங்கே வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க. ஆமாப்பா, இவங்க அம்மா 50 லட்ச ரூபா பணமாக கொண்டு வந்து கையில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் 50 லட்ச ரூபா பணமும் எங்கே போயிருக்குன்னே தெரியாது. இது செக்காக இருக்க போய் எடுக்க முடியாமல் இருந்ததுனால தான் இப்போ இவன் நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேலே இவன் திருந்த போகிறதில்ல, இப்போ என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் மனோஜ் அப்படியே தலை குனிஞ்சு நிற்க, ரவி பக்கத்தில் போகிறவங்க, உன்னை அண்ணன்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இவங்க ரொம்பவும் திட்டிட்டு ஸ்ருதி பக்கத்தில் வந்து நின்று இந்த செக்கை இப்போவே கிழிச்சு போடு ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அப்போயே அந்த இடத்துல கிழிச்சு போடுறது மட்டும் இல்லாமல் இங்கே முத்து சொல்கிறாங்க, இங்கேனே போட்டுறாத, அதை ஒட்ட வச்சு கூட ஏதாவது ட்ரை பண்ணலாமா நினைப்பான், தூக்கி வெளியில் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே ரோஹிணியை பார்க்குறாங்க. என்ன பார்லரம்மா இவ்வளோ நேரம் குதிச்சு தாண்டவம் அடனே இப்போ எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்கன்னா இங்கே வந்துட்டு கையும் களவுமா பிடிப்பட்டதுனால மனோஜ் இங்கே ரோஹிணிக்கு எந்த பதிலுமே வரல. இந்த மாதிரி கேவலமான காரியத்தை செய்யறதுக்கு இவனை நம்பி எப்படி உங்க அப்பா 15 லட்ச ரூபா பணத்தை அனுப்புனாரு, அதான் எனக்கு இன்னமும் புரியாத புதிராகவே இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரி, இன்னமும் இந்த மாதிரியான திருட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெரிய தண்டனை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு முத்தும் சொல்றாங்க. அண்ணாமலை யோசிக்கிறாங்க, பேசாம அவருக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துட்டா அந்த வேலையை பார்க்கறதுக்காக மட்டும்தானே அவர் போவாரு, அவருக்கு ஏதாவது டாஸ்க்கு கொடுங்க, அப்பதான் அவர் திறந்து வரணும்னு சொல்ல இங்க ரோஹிணி பார்த்து முறைக்கிறாங்க. என்ன ரோஹிணி, நான் உண்மையை தானே சொல்றேன், ஏதாவது டாஸ்க்கு கொடுத்தாதான், அதுவும் கஷ்டமான ஒரு டாஸ்காக கொடுக்கணும், அப்பதான் உங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணமே வரும், திரும்பவும் இந்த மாதிரி எந்த தப்புமே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்நேரம் என் மம்மிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், இப்படி நீங்க இல்லீகலா ட்ரை பண்ண விஷயத்த எங்க அம்மாவே கண்டுபிடிச்சு எங்ககிட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கும் மெசேஜ் போயிருக்கோம்ல, அதனாலதான், இல்லைன்னா இந்நேரம் எனக்கு தெரிய வந்திருக்காது, இந்த ஜெக்கை வச்சிருந்திருப்பீங்க, இன்னைக்குள்ள எப்படியாவது எடுத்துருக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லையா நாளைக்கு கண்டிப்பாக எடுத்திருக்க முடியாது, ட்ரை பண்ண போக தானே எனக்கு இப்போ உண்மையே தெரிய வந்ததுன்னு சொல்லி இங்கே ஸ்ருதியும் பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. இங்கே எல்லாம் முன்னாடி மாட்டிக்கிட்டதுனால மனோஜும் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் இவனை இப்படியே விட்டா பத்தாது, இவனுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணுன்ற யோசனையிலேயே இருந்துகிட்டு இருக்காங்க.